கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை நேரத்திலேயும் ஒரு நிமிட தேவ செய்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலே தேவ ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அவர்கள் தரித்திருந்தார்கள். உபதேசத்தில் நிலைத்திராதவன் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் சொல்லி வைத்திருக்கிற உபதேசத்தில் நிலைத்திருப்பதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். அப்படி பிரயாசப்பட்டு அந்த உபதேசத்தில் நீங்கள் நடந்து கொண்டாலே உங்களுக்கான தேவ ராஜ்யம் என்பது உறுதி செய்யப்படும். கடைபிடியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். ஆமென்.